நான் மற்றவங்க பேசுறதா கூட ஒத்துப்பேன். ஆனால் அந்த குஷ்பு பேசுறதுலாம் எனக்கு ஏற்றுக்க முடியல. குஷ்பு சொல்கிறாங்க, எப்படி ஒரு பெண்ணை தவறாக பேசலாம், த்ரிஷா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை பேரை சொல்கிறாங்க. எனக்கு புரியல, எதுக்கு எனக்கு புரியாமல் மன்னிப்பு கேட்கணும்? அவர் என்ன தப்பாக பேசினாரு? ஆனால் நீங்கள் என்னென்ன பேசிக்கிறது தெரியுமா? நீங்களாம் பெண்களுக்கு பாதுகாப்பு பேசக்கூடாது மேடம். நீங்கள் என்ன எப்படி என்ன சொன்னீங்க? அதாவது மாரிட்டல் அஃபேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வைக்கிறது காமனாக போயிடுச்சு. பெண்கள்லாம் வைக்கலாம், காமன் ஆயிடுச்சு, அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசணும். நீங்கள் இன்னைக்கு வந்து உதயநிதி பேசாததை பேசணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க. ஏன் இதே உங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த குறிப்பிட்ட நடிகை என்ன சொன்ன போல, விஜய் வந்து இவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், அப்போதான் அவர் அரசியல் நல்லா கத்துப்பாருன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? அந்த தலைவர் யாரு? நயினார் நாகேந்திரன் சொல்ற. அப்போ கண்டனம் தெரிவிக்கிறது தானே. அப்போ எங்க போயிருந்தீங்க? அப்போ இந்த போராட்டக்காரர்கள் எங்க போயிருந்தீங்க? ஏன் புஷி ஆனந்த் அப்போ வந்து போராட்டம் பண்ண சொல்றது தானே. ஏன் பிஜேபினாலே ஏன் இப்படி பயப்படுறீங்க? பேருந்து சொல்ல மாட்டீங்க. அப்போ பிஜேபிக்காரங்க விஜய் என்ன வேணா பேசலாமா? முதலமைச்சர் என்ன வேணா பேசலாமா? இது கேள்வி எழுமாதாங்க. ஏன் புஷி ஆனந்த் அன்னைக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? இன்னைக்கு ஒரு பேரை சொல்லிட்டு அவர் ஆபாசமாக பேசினாருன்னு சொல்லிட்டு சித்தரிச்சு அவர் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் இது எப்பாற்பட்ட இது? அதாவது இப்போ இந்த நடவடிக்கையால் ஏதாச்சும் நல்லது நடந்தால் பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் நடக்கலையே.